ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்பர் சிஸ்டத்தில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட் பார்த்தோம், நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா பார்த்தோம். இன்றைக்கி கியூபிக் ஃபார்முலா வந்தால் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். அதாவது ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். 1³ + 2³ + 3³ + n³ = n × n+1/2 அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபார்முலாவை வந்து ஈஸியாக இன்னும் நான் வச்சுக்கலாம்னா, நேற்று நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா என்னது n × n+1/2. அதோட இங்கே ஸ்கொயர் போட்டிங்கன்னா அது கியூப் ஃபார்முலா. இது வந்து சும்மா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபார்முலா என்னது 1³ + 2³ + 3³ +n³ = n × n+1/2 இப்போ சம்முக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1³ + 2³ + 3³ .10³ என்ற தொடரின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கே கியூபிக் மெத்தடில் வந்திருக்கா. ஸோ இது வந்து கியூப் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இதை கூட்டணும்னா கியூபில் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொன்றா கூட்டுறதுக்கு நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ எத்தனை நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்கும்? 10 நம்பர்ஸ் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் லாஸ்ட் வேல்யூவை எடுத்துக்கோங்க. இப்போ 10. இப்போ நான் n = 10ன்னு எடுத்திருக்கேன். இப்போ ஃபார்முலா என்னது 1³ + 2³ + 3³ .n³ = n × n+1/2 இப்போ என்னன்றதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்? 10. இப்போ 10 × 10+1/2 இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஷார்ட் மெத்தடில் 2 1s are 2, 5 2s are 10. அப்போனா 5 × 10+1 11/2 இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 55/2. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். 55 2 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 5 5s are 25, 5 × 2 5 5s are 25, 26 27 அதே தான் 275 பண்ணோம்னா 5 5 2 balance 1 12 10 balance 1 3 30025 வருது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அதேமாதிரி செகண்ட் சம் பார்க்கலாம். கீழ்கண்ட படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணோம்னா இதில் வந்து நம்மளுக்கே குழப்பம். நம்ம மட்டும் என்ன சொல்லுவோம் 3 6 9 தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஸோ அதான் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது வந்து கியூபிக் ஃபார்முலா போட்டு பண்ணுறது. இதில் எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 இருக்குது. 3 rows அண்ட் 3 columns இருக்குது. நம்ம ஸ்கொயர்ஸில் பண்ணோம்ல அதே மாதிரி தான் 5க்கு 5 இருக்குது. அது வந்து ஸ்கொயர்னால நம்ம டேரெக்டாக ஸ்கொயர் மெத்தட் போட்டோம். இதுமாதிரி கியூபிக் ஃபார்முலா ரெக்டாங்கிளுக்கு மோஸ்ட்லி கியூபிக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்முலா என்னது n × n+1/2 அப்போ n என்னது 3 3 + 1/2 புரியுதா? அந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 3 × 4/2 இதை எதையும் கேன்சல் பண்ணுங்கள். 2 1s are 2, 2 2s are 4. இப்போ 3 2s are 6 6 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் 36. ஆப்ஷனில் 36 என்னது? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இன்னும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து என்னோடய பேஜை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள்.